जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् குரு ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு திரும்பி பார்த்தால் விதியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எத்தனை நாள் விளக்கேற்றணும், என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையை நிறையா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். இவர் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள். குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருது. அதனால தான் ஜாதகத்தை பார்த்தோன்னா குரு பலன் வந்துருத்தா அப்படி, குரு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு அப்படிங்கிறது யோகம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் ராஜயோகம், பணவரவு எப்படி இருக்கும், திருமண யோகம் எப்படி இருக்கும், தொழில் அபிவிருத்தி எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பில் யார் சாதனை பெறுவார்கள், அரசியலில் யார் சாதனை பெறுவார்கள், இதெல்லாமே கடைசி வரைக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும், யார் நிதானமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. குரு உச்சமாறார். உங்க ராசிக்கு தான் ஜென்ம குருவா வர்றார். குரு உச்சமாறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை சொல்றோம் இல்லையா, குரு உச்சமாறார். அதாவது கஷ்ட காலத்துல மட்டும் கோயிலுக்கு போறது மட்டும் கிடையாது. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நேரம் இருந்தால் கூட நம்ம எப்போதும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நமக்கு நல்ல நேரம், சில பேருக்கு தனக்கு கஷ்டகாலம் வந்தால் தான் ஏறாத கோவில் கிடையாது, இறங்காத கோவில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்போம். எல்லா கோவிலுக்கும் போவான். அவனுக்கு அந்த ஒரு கஷ்டம் வந்து வரும்போது தான் அவன் அதை முழுமையாக உணருவான். அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு, இந்த கடகராசிக்கு. இப்போ இனிமேல் கோயிலுக்கு போக போறீங்க, அது வேற விஷயம். உங்களுக்கு அந்த 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 நேரம் வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் கோயிலாக போய் தான் ஆகணும். நீங்கள் உட்கார்ந்தா கூட உங்களால் உட்கார வைக்க முடியாது. வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போகிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு கடகராசி பொறுத்த அளவுக்கு. அதாவது மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அமைதி, மனசில் நிறைய அமைதி, ஆனால் வெளியே புயல். இப்போ வந்து ஜென்ம குரு நடக்கிறது. இப்போ ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி சில பேருக்கு இடமாற்றம் வரும், வீடு மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், வெளிநாடு போகலாம், நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே போல தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகளும் வரும். தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும். நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானிச்சு அடியெடுத்து வைக்கிறது சிறப்பு கடகராசி பொறுத்த அளவுக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது யாரையாவது நான் சொன்னேன் நீ என்னடா கேட்குற, கண்ணா பண்ண நான் சொல்கிற வேலையை நீ மட்டும் செய்யடா அப்படி இப்படி கண்ணா அப்படின்னு நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்துட்டே இருந்தால் அவன் ரிவெஞ்ச் எடுப்பான். அதனால் வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பக்குவமாக வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கோங்க. கத்தி வேலை வாங்குறது வேற, பக்குவமாக வேலை வாங்குறது வேற. ஸோ கடகராசி பொறுத்தளவுக்கு பக்குவமாக வேலை வாங்குறதுக்கு பாருங்க, அதுதான் வந்து சிறப்பு. ஏன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு இப்போ குரு உச்சமாறார். குரு உச்சமாறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, பிளஸ் மைனஸ்ல நிறைய இருக்கு, ஏற்றம் இறக்கம்லாம் நிறைய இருக்கு. கடகராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே கண்டகச்சனி அஷ்டமச்சனி எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க. இப்போ குரு நல்ல ஸ்தானத்தில் உச்சமாறார். உச்சமாகும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள், சுப விசேஷங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
வேலை விஷயத்துலலாம் சில பேருக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள். நான் இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்குலாம் நான் மாற மாட்டேன்னு சொன்னா கூட அந்த நேரம் வரும்போது they will give you the paper. நீங்க அந்த இடத்துக்கு மாற்றமாகி போக வேண்டியதான். அதுவும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பா இடமாற்றம்ங்கிறது உண்டு. ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு பூரணமாக உண்டு. மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க அந்த இடத்துல இருந்தா கூட சிறப்பாக தான் இருக்கும். ஆனா அந்த இடத்த வேற ஒரு ஆளை போட்டு அந்த இடத்துல அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்கள் பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க, சொல்லாம செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்களா தலையை கொடுத்து தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்காதீங்க. சில பேர் குடும்பத்துல கணவன் மனைவி கூட்டு குடும்பம் அப்படின்ற இருக்கிற இடத்துல சிலர் நாரதர் வேலையை பார்ப்பாங்க. அந்த நாரதருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத சில விஷயங்கள் பார்த்து இது பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கடகராசி பொறுத்த அளவுக்கு குரு உச்சமாறதுனால நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 12 வாரமாவது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க, மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. 80-85% வரைக்கும் நன்னா இருக்கு. இருப்பினும் இந்த குரு மந்திரத்தையும் சொல்லுங்க. ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த நிறைய சிறப்பான யோகங்கள்லாம் உண்டு. குரு உச்சமாறதுனால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.